அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்க கர்த்தரை வேண்டுகிறேன். நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கணும் தான் பைபிள் சொல்லுகிறது. அது ஏதோ நம்ம சும்மா நடித்து காட்டுறதில்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவி செய்வாராக. இன்றைய தினத்தில் உங்களோடு அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள செல்கின்ற பொழுது, ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனா என்ன? வாட் இட் இஸ் டு பி எ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனா என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா நம்ம என்ன பதிலை கொடுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம்? கிறிஸ்தவராக இருக்கணும் என்ன? இயேசுநாதரை நம்பணும், கிறிஸ்தவ மதத்தை நம்பணும், கிறிஸ்தவ பைபிளை நம்பணும். அதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி சபை ஆலயம் அப்படிங்கிற இடங்களில் போய் என்ன செய்யணும்? கடவுளுக்கு ஆராதனை செய்யணும், தொழுகை செய்யணும், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி சில காரியங்கள் செய்யணும். இதுதான் கிறிஸ்தவராக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க, அதை விட சூப்பராக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவும் பத்தாதுங்க, இதுக்கு அப்பாலையும் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவராக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவராக இருக்கிறதுனா கிறிஸ்துவ வழிபடுறது, கிறிஸ்துவ தொழுகிறது, கிறிஸ்துவுக்கு ஆராதனை பண்ணுறது, இல்லைன்னா கிறிஸ்துவ கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதை விட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பைபிள் நமக்கு சொல்லுது. கிறிஸ்தவராக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு இருப்பது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அந்த தேவகுமாரனை நாம் என்ன செய்யணும்? we have to receive. அதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வழிபடுகிறவர்கள் எல்லாரும், அவரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாரும், அவரை தொழுது கொள்ளுகள் எல்லாரும், அவருக்கு காணிக்கை கொடுக்குற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டவர்கள், those who have received, those who have accepted. அப்போது கிறிஸ்தவராக இருப்பது என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவோ அதாவது பல மதங்கள் இருக்குது, அதை மாதிரி நமக்கு ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தினுடைய அடிப்படையில் கிறிஸ்துவ நம்பணும், கிறிஸ்துவனுடைய போதனைகளை நம்பணும், அது தொடர்பான சில வழிபாடுகளை தொழில்களை செய்யணும் அப்படிங்கிறதில்ல. மற்ற மதங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ மதத்தை என்ன சொன்னால், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கலாம். we can have Christ. நாம் கிறிஸ்துவை பெறலாம். இந்த இயேசுநாதரை நம்ம தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு குறைவாக இருக்கிற எதுவும் கிறிஸ்தவமே கிடையாது. நம்ம நல்லா ஜெபம்லாம் பண்ணலாம், நல்லா ஆராதனை பண்ணலாம், நல்லா ப்ரைஸ் பண்ணலாம், நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம், நிறைய ஆஃபர்ட்ரியெல்லாம் கொடுக்கலாம், காணிக்கையெல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணாலும் இல்லை ஒழுங்குமுறையோடு கூட வாழலாம், பயபக்தியோடு கூட வாழலாம். என்ன இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம், we have received Christ அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நிலை இல்லைன்னு சொன்னால், இதுக்கு குறைவானது எதுவுமே கிறிஸ்தவம் கிடையாது. அப்போது we have to begin with Christ. கிறிஸ்துவோடு தான் தொடங்கணும். அதைத்தான் ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்து இல்லைன்னா கிறிஸ்துடைய ஆவி எப்படி வராது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவ, அதாவது தேவனுக்குரியவன் அல்ல, கிறிஸ்துக்குரியவன் அல்ல. அப்போது நாம் கிறிஸ்தவன்னா யாருன்னா, கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவங்க, கிறிஸ்தவ பைபிளை நம்புகிறவங்க, கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறவங்க, கிறிஸ்தவ ஆராதனை பண்ணுறவங்க, கிறிஸ்துவுக்கு பயபக்தியாக நடக்கிறவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரெண்டாவது பக்கம்தான். முதல் பக்கத்தில் ஸ்டார்டிங் என்னது? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு விதமான பக்தி கிறிஸ்தவ மத்தியில் இருக்குது. அதில் டாமினேட் பண்ணுகிற பக்தி கூட்டம் யாருன்னு சொன்னால், நாங்கள் பயபக்தியாக இருப்போங்க, நாங்கள் ஆண்டவருக்கு நிறைய ஆராதனையில் செலுத்துவோங்க, நாங்கள் நல்லா தொழுது கொள்வோங்க, அவரை பாடுவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவர் மேலே நல்ல எண்ணத்தை வச்சு 4 பேருக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்கள் பக்தியாக வாழ்வோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இதுதான் பெரிய கூட்டம், இதுதான் ரொம்ப டாமினேட் பண்ணுற கூட்டம், இவங்க தான் மெஜாரிட்டி. அடுத்த ஒரு கூட்டம் சொல்லுது, இல்லை, என்னதான் பக்தியாக வாழ்ந்தாலும், என்னதான் ஆராதனை பண்ணி வாழ்ந்தாலும், என்னதான் உண்மை உத்தமமாக வாழ்ந்தாலும், அதுவல்ல கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு அப்படி சொல்லணும். சொல்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? வி மஸ்ட் பி வெரி ஷூர், நமக்கு நிச்சயம் இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவம். அப்போ இதான் 2 வகை கிறிஸ்தவம். இதில் எந்த குரூப்பில் நாம் இருக்குங்கிறத நாமளே சிந்திச்சிக்க வேண்டியதான்.
நீங்களே யோசித்துக்க வேண்டியதான். இல்லை லெந்து காலத்தை பற்றி நான் நிறைய பேர்ட்ட விசாரிப்பேன், எதுக்குங்க இந்த லெந்து காலம் ஆசரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, லெந்து காலகட்டங்களில் நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், சிந்திக்கலாம், யோசிக்கலாம், நம்மை திறனாய்வு செய்யலாம், நம்மளை ரீஎக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், நாம் சரியாக இருக்கிறோமா, வேதத்தினுடைய சத்திய அடிப்படையில் இருக்கிறோமா என்றெல்லாம் சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு தான் காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம லெந்து காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் செக்கப் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்கிறோம். வெறும் பயபக்தி கிறிஸ்தவம், இல்லைன்னா ஆராதனை கிறிஸ்தவம், தொழுகை கிறிஸ்தவம், இல்லை பெயர் கிறிஸ்தவம் அப்படி இருக்கிறோமா, இல்லை உண்மையிலேயே நான் இயேசுநாதரோடு தாங்க இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் என்ன அவரை பெற்றுக்கொண்டேன், நான் என்ன செய்தேன், வில்லிங்லி என்ன செய்தேன், ஐ ஹவ் ரிசீவ்டு, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிற அளவில் இருக்கிறோமா. இப்போ இந்த ரெண்டு கூட்ட கிறிஸ்தவரில் ஒரு கூட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது போதுங்க, கோயிலுக்கு வர்றோமா அது போதும், எப்பமா கொஞ்சம் பைபிள் படித்தோமா போதும், காலையில் ஆசீர்வாதமாக ஒரு வாக்குத்தத்தை டியூப்பில் இந்த டிவிலெலாம் வருதில்ல, காலையில் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை கேட்டோமா, மங்களகரமாக கேட்டோமா போதும், இல்லை நம்ம கொஞ்சம் காணிக்கை எண்ணிக்கை கொடுத்துருக்கோம் அது போதும், நாம் ரொம்ப அநியாயக்கிரமெல்லாம் பண்ணலை, கொஞ்சம் ஒழுக்கமாக உத்தமாக வாழ்கிறோம் இது போதுங்க, இதுக்கு அப்பால போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இயேசுநாதரை பெற்றுக்கொண்டீங்களா, அவர் உங்கள் கூட இருக்கிறாரா, அவர் உங்களை நடத்துகிறாரா, அவர் அறிகிறீங்களா, அவர் உங்களுக்குள்ள பேசுகிறாரா, இல்லை நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. வி ஆர் வெல் சாட்டிஸ்ஃபைட். எதில் பக்தியாக இருக்கிறோமா போதும். நான் சிலர் கேட்கல சண்டைக்கே வந்துடுவாங்க, பக்தியாக இருக்கணும் அவ்வளோ தானே, இல்லைங்க பக்தியாக இருக்கிறது இல்லைங்க, அதுக்கு அப்பால பைபிள் எதை சொல்லுது, என்ன சொல்லுது, இயேசுநாதரோடு இருக்கணும், இருக்கிறோமோ இல்லையா அது வேற கதை, பக்தியாக இருக்கணும், நான் பக்தியாக இருக்கிறேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பக்தியோடு வாழுகிற கிறிஸ்தவம், கிறிஸ்துவோடு வாழ்கிற கிறிஸ்தவம். இந்த பக்தியோடு வாழ்கிற கிறிஸ்தவம் என்னதான் பக்தியாக இருந்தாலும் சரி, இந்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டபடி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்று கர்த்தருக்காக கொடுத்தாலும் சரி, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் சரி, என்னதான் உடலையே சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, செட் ஆகாது. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கவே மாட்டார். கிறிஸ்து இல்லையா, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன். என்னதான் பக்தி இருந்தாலும் சரி, என்னதான் உத்தம உண்மை இருந்தாலும் சரி. அப்போது இந்த கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒழுங்காக பக்தியாக இருக்கிறேன், அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதுனால he is getting some spiritual benefits, சில நன்மைகளை பெறுகிறான். இந்த நன்மைகளை என்னதான் மனிதன் பயபக்தியாக இருந்தாலும் பெற முடியாது. எவ்வளோதான் ரெகுலராக ரொம்ப சர்ச்சுகளில் வந்தாலும் நல்ல டிசிப்ளின்டாக பைபிளெல்லாம் படித்தாலும், எவ்வளோதான் எந்தூசியாஸ்டிக்காக நாம் பிரசங்கம் கேட்டாலும் சில விஷயங்கள் நடக்காது. இயேசுநாதரை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்கும். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, ரோமர் 6:14 சொல்லுகிறது, அதாவது நீங்கள் அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் ஒரு பயபக்தியாக வாழ்கிறது, ஒழுங்குமுறையாக வாழ்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே, அப்படின்னா கிறிஸ்துவோடு இருக்கிறபடினாலே, ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு தான் கிருபையும் சத்தியமும் வந்ததுன்னு யோவான் 1:17 நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த கிருபை பெற்றிருக்கிறபடினால என்ன நடக்கிறது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. the sin cannot overcome you. நல்லா கவனிக்கிறீங்களா, பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்போது இயேசுநாதரோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இது நடக்கும். வேற என்னதான் நீங்கள் தலைகீழாக பக்தியாக இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் யூ cannot succeed. இயேசுவை பெறுவதனுடைய நோக்கம் தான், இயேசுவை தேவன் தந்தோடைய நோக்கம் தான் என்ன, அதனுடைய விளைவாக சில காரியம் நடக்கணும். அதில் முதலாவது காரியம் சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவது. we have to set free from the bondage of sin. அதைத்தான் ரோமர் 6:18, 22, 24 வாசிக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு என்ன செய்கிறோம், அடிமைகள் ஆகிறோம். சரி, அப்போது இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற நிச்சயம் இல்லைன்னா அதான் ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்பணும், அந்த மாதிரிலாம் பைபிள் சொல்லுது. அந்த அனுபவம் இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்காது. நம்ம பயபக்தியெல்லாம் இருப்போம், ஜபம்லாம் பண்ணுவோம், கொள்வோம், எல்லாமே நமக்கு நல்ல திருப்தியாக தான் இருக்கும், நான் நல்லா தானே இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நடக்காது. என்ன விஷயம் நடக்காதுன்னா பாவ விடுதலை இருக்காது. தி டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின்.
ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை என்பது எப்படி வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளே பெற்றுக்கொள்வதன் விளைவாகத்தான். இயேசுவை எனக்குள்ளே பெற்றுக்கொள்ளாமல் நானே பாவத்தோடு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஐ நீட் த கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய கிருபை வேணும். அப்போது இயேசு இல்லாத கிறிஸ்தவர்களால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. சரிங்க, பரவாயில்லை, ஜெயிச்சுட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச அளவு ஜெயிப்போம், முடியாத இடத்துல தோற்போம், ஏதோ நம்ம பக்தியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் முடிவு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன். என்ன பண்ணுறது? நான் சில இடத்துல பேசுகிறல அவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோ போதும், பாவத்தை ஜெயிச்சோம் தோற்றோம் அந்த கதையெல்லாம் வேண்டாம், அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போனால் நமக்கு டென்ஷன் ஆகிடும், அதனால் ஓரளவுக்கு அப்படியே போனால் போதும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், இந்த அது இயேசுநாதரை பெற்றுக்கொண்டால் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவம் என்னது? தவறாக சிந்திக்க வைக்கிற, தவறாக யோசிக்க வைக்கிற, தவறாக ஆசைப்பட வைக்கிற, தவறாக பேச வைக்கிற, தவறாக நடந்து கொள்ள வைக்கிற, தவறாக ஆசைப்பட வைக்கிற, தவறாக நோக்கம் கொள்ளுகிற, இது எல்லாமே பாவம்தான். இதெல்லாம் நாம் மேற்கொள்ளணும்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர் வேணும். அந்த பவர் தட் இஸ் கமிங் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடது வருது. அந்த கிறிஸ்து இல்லைன்னா பாவத்தை என்ன பண்ண முடியாது? பக்தியாக வாழ்ந்து முடிக்கலாம், பாவத்தை ஜெயிக்க முடியாது. சரி, பாவத்தை ஜெயிக்கலைன்னா என்னங்க நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஓவர் கம் த சின்? பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா என்ன நடக்கும்? 3 விஷயம் நடக்கும். அந்த 3 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை முடிச்சுக்க விரும்புகிறேன். 3 விஷயம். தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தாருன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ் த சின்னர்ஸ். அதைத்தான் மத்தேயு 1:21 சொல்லுது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியாது. பாவத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலைன்னா நாம் தொடர்ந்து பக்தியாகவும் இருப்போம், பாவியாகவும் இருப்போம். நாம் நிறைய காரியங்கள் சரியாகவும் செய்வோம், ஆராதனை பண்ணி தொழுது கொண்டு நிறைய விஷயம் சரியாகவும் செய்வோம். ஆனால் ஸ்டில் வில் பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லேவரி ஆஃப் சின், பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் தான் இருப்போம். இதனுடைய விளைவு என்னென்னா 3 காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு பாவ விடுதலை அடையலைன்னா முதலாவது அவனுக்கு என்ன நடக்கும்னா, அவன் தேவனுக்கு எதிரியாக இருப்பான். உலகத்தில் 3 பேருக்கு அவன் எதிரியாக இருப்பான். அதில் முதல் ஆள் யார் தெரியுமா? பாவத்தை ஜெயிக்காதவன், அதை பாவ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாதவன், அவன் யாருக்கு விரோதியாக இருப்பான்? தேவனுக்கு விரோதி. ஏன் தெரியுமா? அதை இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளலைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி பார்த்தாலும் தேவனுக்கு எதிராகத்தான் இருக்கும். ஸோ he will be an enemy to God, தேவனுக்கு எதிரி. ஆனால் நாம் யாராவது ஆண்டவரை எதிர்க்கிறோமா? இல்லை. விரோதிக்கிறோமா? இல்லை. நாம் ஆண்டவரை நேசிக்க தான் செய்யும். we are loving Jesus. யாருமே கிறிஸ்தவங்க இயேசுநாதர் என்ன பண்ணுறதில்ல, வெறுக்கிறதே கிடையாது, தேவனை வெறுக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம அன்பு கூர்ந்தான் ஆராதனை பண்ணுறோம், அன்பு கூர்ந்தான் பாட்டு பாடுறோம், அன்பு கூர்ந்தான் விசுவாச பிரமாணம் சொல்கிறோம், அன்பு கூர்ந்தான் பாவ அறிக்கை செய்கிறோம், அன்பு கூர்ந்தான் காணிக்கை கொடுக்குறோம், அன்பு கூர்ந்தான் இயேசுநாதரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லலாம் செய்கிறோம். ஸோ ரியலி we are loving God. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் உணர்வுபூர்வமான காரியங்கள் இவைகள். ஆண்டவர் நம்மை அவரை நேசிக்கிறவர்களாக எப்பொழுது பார்ப்பார் என்றால், அவர் அனுப்பின தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கும் பொழுது, ஏன்னா பாவம் எப்போவுமே என்ன செய்வோம்? ஆல்வேஸ் இட் வில் ஒர்க் எகென்ஸ்ட் காட் அண்ட் காட்ஸ் வில். தேவனுக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கும். அதனால் நான் என்ன தான் ஆராதனை பண்ணாலும் சரி, என்ன தான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, என்ன தான் ஊழியமே பண்ணாலும் சரி, தேவன் என்னை பாவத்தை ஜெயிக்கிறவனாக இல்லை என்றால் விரோதி என்று தான் சொல்லுவார். ஏன்? நாம் வில்லிங்காக விரோதிக்கலை, நம்முடைய வாழ்க்கை விரோதிக்கும், நம்முடைய சுபாவம் விரோதிக்கும், நம்முடைய பழக்க வழக்கம் விரோதிக்கும், நம்முடைய நடைமுறைகள் அவரை விரோதிக்கும், நம்முடைய வார்த்தைகள் விரோதிக்கும், நம்முடைய சிந்தனை விரோதிக்கும். மற்றபடி நாம் என்ன பண்ணுறோம்? ஆஸ் எ பர்சன் நாம் என்ன பண்ணுறோம்? ரியலி வி வாண்ட் டு லவ் காட். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? தேவனை விரோதிக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயிக்கலன்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா? he will be always against God. he is against the will of God, he is against the purpose of God, he is against the plan of God. அப்போ தேவனுக்கு எதிராகத்தான் இருப்பான். கோயிலுக்கெல்லாம் வருவார் அவர்,
கோயிலுக்கு வருவார், நிறைய வேலை செய்வார், நிறைய காணிக்கை கொடுப்பார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்வார். ஆனாலும் தேவன் அவரை யாராக பார்ப்பார் சொல்லுங்கள்? விரோதின்னு தான் பார்ப்பார். ஏன் நாம் விரோதிக்கல, நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கை முறை அவரை விரோதிக்கிறது. சரி, விரோதிச்சா என்னங்க நடக்கும்? என்னுடைய சுபாவம் தேவனை விரோதிக்கிறது, என்னுடைய வார்த்தைகள் தேவனை விரோதிக்கிறது, என்னுடைய நடைமுறைகள் தேவனை விரோதிக்கிறது, என்னுடைய ஆசைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வழிகள் பல விதங்களில் தேவனை விரோதிக்கிறது. விரோதிச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், ஆண்டவர் என்னுடைய பக்தியை அங்கீகரிக்க மாட்டார். பாவ விடுதலை பெறாதவனுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு எதிராகத்தான் இருக்கும். தேவனுடைய நோக்கத்துக்கும் சித்தத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். இவன் வேணும்னெல்லாம் ஆண்டவரை எதிர்க்கவே இல்லை. ஆனால் அவனுடைய சுபாவம், பழக்க வழக்கம், செயல்முறை, நடைமுறை எதிர்க்கும். அப்படி எதிர்க்கிறதுனுடைய விளைவாக என்ன நடக்கும்னு சொன்னால், நம்முடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், நம்முடைய தொழுகைகளை அங்கீகரிக்க மாட்டார், நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்க மாட்டார், நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஆராதனை பண்ணுறாங்க, தொழுகை பண்ணுறாங்க. அந்த காலத்தினுடைய வழக்கத்தின்படி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவையாக என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், அரோசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு அபாமினேஷனாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, காணிக்க கொடுக்காதீங்க, பலி இடாதீங்க, இந்த மாதிரி என்னுடைய சந்நிதியில் வந்து நீங்கள் கால் வைத்து மிதிக்காதீங்க, பக்தி பாவனையை நடக்காதீங்க. ஆமோஸ் சொல்கிறவங்கள சிம்பிளாக சொல்கிறார். அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே நாம்? ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆவது வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். பாருங்கள், பிரியம் கிடையாது. நாங்கள் ஆசரிப்பு பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறாங்க சொல்லுங்கள்? பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்க? in order to glorify God, in order to give some honor to God. அவங்க பண்ணுறதெல்லாம் ஆசரிப்புன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஆராதனை வந்துச்சு, தொழுகைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவருக்கு அதான் செய்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்வார்? அவங்க அன்புல செய்கிறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆண்டவர் மேலே பற்று வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆசரிப்பு பண்ணுறாங்க, தொழுகை ஆராதனை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் பகைத்து வருகிறேங்கிறார். இதெல்லாம் எனக்கு பிரியமில்லைப்பாங்கிறார். நிறுத்துப்பா, இதெல்லாம் நல்லா இல்லைப்பா, எனக்கு பிடிக்காத நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு? உன்னுடைய வாழ்க்கை முறை என்னை விரோதிக்கிறது, உன்னுடைய சுபாவங்கள் எனக்கு எதிராக இருக்கிறது, உன்னுடைய சிந்தனையின் தரம் எனக்கு எதிராக இருக்கிறது, உன்னுடைய செயல்களின் தரம் எனக்கு எதிராக இருக்கிறது, உன்னுடைய வார்த்தைகளின் தரம் எனக்கு எதிராக இருக்கிறது. நீ என்னுடைய சித்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் நான் தேவன் என்பதற்காக என்ன பண்ணுற? நீ ஆராதனை, தொழுக, அது இதுன்னு நிறைய காரியங்களை செய்கிற, நிறைய காணிக்கையெல்லாம் கொடுக்குற. பட் ஐ won't accept all these things. இதை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். அப்போது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதனுடைய விளைவாக பாவத்தை ஜெயிக்கிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழாம என்னதான் பக்தி பண்ணினாலும் சரி, என்னதான் ஆராதனை கொடுத்தாலும் சரி, அது புராட்டஸ்டன்ட் ஆராதனையாக இருந்தாலும் சரி, பெந்தைகோஸ்தே ஆராதனையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது வித்தியாசமே கிடையாது. அமைதி ஆராதனை பண்ணாலும் சரி தான், ஆரவாரம் பண்ணி ஆராதனை பண்ணாலும் சரி, சும்மா கையை தட்டி பாடினாலும் சரி, இல்லை இந்த காலத்து வழக்கத்தின்படி டான்ஸ் ஆடி ஆடினாலும் சரி, என்ன பண்ணாலும் காட் won't accept it. பாவத்தை ஜெயிக்காதவர்களுடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இரண்டாவது என்ன? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? ஏன்னா யோவான் 9ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம் என்ன சொல்லுது சொன்னால், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்கிறது இல்லையா, செவி கொடுக்கறதில்லை. யாருக்கு பாவி? கோயிலுக்கு போகாதவன் பாவி, பாமால பாடாதவன் பாவி, கீர்த்தனை பாடாதவன் பாவி, கம்யூனில் கலந்து கொள்ளாதவன் பாவி, பைபிள் படிக்காதவன் பாவி, ஜெபிக்காதவன் பாவி, காணிக்க கொடுக்காதவன் பாவி, அப்படி நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காணிக்க கொடுத்தாலும் பாவி தான் போ, நீ பைபிள் படித்தாலும் பாவி தான், நீ வந்து சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தாலும் பாவி தான், நீ எனக்கு ஊழியம் செஞ்சாலும் பாவி தான்ப்பா. இதெல்லாம் ஒன்றை பாவி என்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து என்ன பண்ணாது, மாற்றவே மாட்டாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ விடுதலை பெறலையா, நீ என்ன தான் பண்ணாலும் இன் மை ஐஸ் யூ ஆர் த சின்னர், நீ பாவி தான். இப்போது பாவிகள்ங்கிறவள் என்ன, இப்போ என்ன வித்தியாசம்னா, ரெண்டு விதமான பாவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. கோயிலுக்கு போகாத பாவி, கோயிலுக்கு போகிற பாவி.
ஆராதனையே பண்ணாத பாவி ஆராதனை பண்ணுகிற பாவி, காணிக்கையே கொடுக்காத பாவி காணிக்கை கொடுக்கிற பாவி, ஊழியமே பண்ணாத பாவி ஊழியம் பண்ணுகிற பாவி. இப்படி ரெண்டு விதம் இருக்குது. மொத்தத்தில் பாவிங்கிற நிலைமை எப்போ போகும்? பாவத்திலேருந்து விடுதலை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அப்போது என்ன இந்த நடந்தால் தான். அப்படி நடக்கல என்ன பண்ண மாட்டார்? பக்தியை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு பாட்டில் பார்த்துட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், அவர் கேட்க மாட்டார். நல்லா பண்ணுவோம், நல்லா இடைவிடாமல் பண்ணுவோம், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி பண்ணுவோம், ஜெபமே ஜீவன் என்று சொல்லி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். ஏன் தெரியுமா? சொல்லிட்டார். இதெல்லாம் பைபிளை படித்து தெரிஞ்சுக்கணும்ப்பா. நீங்கள் பாடல இரவு ஜெபம், பௌர்ணமி ஜெபம், அமாவாசை ஜெபம், அதிகாலை ஜெபம், நடுஇரவு ஜெபம்னு சும்மா ஜெபத்தையே பண்ணிட்டு கிடக்கிறதில்ல. நான் எப்போ ஜெபத்தை கேட்பேன் அதை நீ புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அத்தியாயத்தில் என்ன பண்ணுறாரு? நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன்ப்பா. நீ என்ன தான் லாங் ப்ரேயர் பண்ணாலும் சரி, இல்லை போராடி ஜெபித்தாலும் சரி, இல்லை வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபித்தாலும் சரி, ஐ ஆம் நாட் கோயிங் டு லிசன் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். வீணா டைமை வேஸ்ட் பண்ணாத. அப்போது தேவன் பாவ விடுதலைக்காக இயேசுவை அனுப்பினார். அந்த பாவ விடுதலையை பெறாதவன் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு எதிராக தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். இவன் ஆண்டவர் நேசித்தாலும் அவனுடைய வாழ்க்கை தேவனை வெறுக்கும். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது ஜெபத்தை கேட்க மாட்டார். சரி, நம்ம ஜெபத்தை தான் கேட்கல, நாம் என்ன பண்ணுவோம்? ஜெப கூடத்துக்கு போவோம், உபவாச கூடத்துக்கு போவோம், ஏதாவது பங்காளத்திட்டம் அதுன்னு போயிடும். ஏதாவது வாசல், அரங்கம், கோட்டை அப்படி நிறைய இருக்குல்ல நம்ம நாட்டில், அங்கே போயிடுவோம். ஏன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அங்கே போய் ஜெபம் பண்ண கேட்குமா? பைபிள் சொல்லுது கேட்காதுன்னு. ஏனென்றால் ஒரு தனி மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர் கேட்கலன்னா there is something wrong. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் என்னமோ நல்லா ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்காரு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்கள் ஜெபத்தை கேட்பார். நான் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க நான் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார்னு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் ஃபேக்ட். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க அதை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஜெபம் போட்டால் உடனே பரலோகம் என்ன செஞ்சிடும்? ஓப்பன் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நடக்காதெல்லாம் என்ன செஞ்சிடும்? நடந்துடும். ஆனால் வேத வார்த்தை வித்தியாசமாக சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:16 வீட்டில் போய் படித்து பாருங்கள். 14ஆம் அத்தியாயத்துடைய 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், இல்லை 11ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நாம் இண்டிவிஜுவலாக பண்ணுற ப்ரேயரை ஆண்டவர் கேட்கல. நாம் என்ன பண்ணுறோன்னா தீர்க்கதரிசிகிட்ட போகிறோம், ஊழியக்காரர்கிட்ட போகிறோம். ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வரம் பெற்றவர்கள், உங்களுக்கு 9+ வரம் இருக்குது, நீங்கள் அடிக்கடி பரலோகத்துக்கெல்லாம் போகிறீங்க, அடிக்கடி கடவுளை தரிசிக்கிறீங்க, அதனால் நீங்கள் சொன்ன ஆண்டவர் கேட்காம இருக்கிற சான்ஸே கிடையாது. நீங்கள் ஏன்னா இரவும் பகலும் எப்பொழுதும் உபவாசத்திலே இருக்கிறீங்க. இராப்பகல் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? உபவாசத்தோடு ஆண்டவர் தரிசித்து கொண்டிருக்கிறபடினாலே எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும். ஆனால் எரேமியாவும் அப்படி தான் ஜெபம் பண்ணார். அவர் பாட்டில் ஜெபம் பண்ணுறார், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாரு, அழுது ஜெபம் பண்ணுறாரு, மனதுருகி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பாரு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காத, இதெல்லாம் வீணான வேலை. நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம். டூ நாட் ப்ரே ஃபார் திஸ் பீப்புள். அப்படியே பண்ணுறது மாதிரி உனக்கு ஆசை இருந்தால் நீ ப்ரேயர் பண்ணுறதை நிறுத்திட்டு போய் அந்த மக்களுக்கு சொல்லு, ஏன் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை இருக்குது? இந்த காலத்து ஊழியக்காரங்க அதை சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, வியாதியா, காலிலே வலியா, மூக்கிலே வலியா, காதுக்குள்ளே குடைகிறதா? கவலைப்படாதிருங்கள். இந்த எண்ணுக்கு என்ன பண்ணுங்கள்? டெலிஃபோன் பண்ணுங்கள். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எதனால் அவங்களுக்கு முதுகு வலிக்குது, மூக்கு வலிக்குது, எதனால் வியாபாரம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது, எதனால் குடும்பத்தில் அமைதி இல்லை, எதனால் தொட்டதெல்லாம் தோல்வி அடை, இதெல்லாம் நம்மளால் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் அற்புதமானவர், அற்புதர் 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 அற்புதர். அவர் அற்புதத்தின் தேவன். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிகளும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்கிற பாரு. உங்ககிட்ட நான் சொல்லலை, அவங்க சொல்கிறத சொன்னேன். விசுவாசிகளோட கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்களில் ஒரு புதிய ஸ்டைல் வந்துருக்கு. அது என்னமோ தெரில, இவங்க கூட்டத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்கெல்லாம் வராங்க. இப்போ நான் வந்திருக்க ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி எனக்கு தெரியலை. சண்டேயில் நடக்கிறதா ஓரளவாக ஸ்பெஷல். அன்னைக்கு இதை மாதிரி டபுள் ஆர்டர் வருவான்னு நினைக்கிறேன். இது ஆர்டினரி மீட்டிங் தான். ஸ்பெஷல் என்னங்க?
100 பேர் வர இடத்துல 200 பேர் வந்தால் தான் ஸ்பெஷல். 100 பேர் வர இடத்துல 25 பேர் வந்தால் அது ஸ்பெஷலா? இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலவரம் அந்த மாதிரி இருக்குது இந்த நாட்களில். இப்போ நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணுறாங்க பண்ணலையோ, இன்றிலிருந்து உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. இதுவரையிலும் கடன்கள் வாங்கி கொண்டே இருக்கிறாயா? இன்று ஆண்டவர் சொல்கிறார், இன்றிலிருந்து நீ கடன் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாய். இதுவரையிலும் உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா? ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு, உன் கணவனுக்கு ஒரு வீடு, உன் பிள்ளைக்கு 2 வீடு தனியாக கொடுக்க போகிறார். இதுவரையில் உனக்கு ஒரு சொந்த வாகனம் இல்லையா? ஆண்டவர் ஒரு பெரிய மெர்சடிஸ் பென்ஸ் கொடுக்குற ஆயத்தமாக. கண்களை நன்றாக வித்துவார், விசுவாசத்தோடு பார். ஆடி நிற்கதா இருப்பார், தெரியுதா தெரியலையா? விசுவாசம் ஒரு அளவே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் விட்டார், ஒரு ஃபென்ஸ் புக் பண்ணிட்டார், ஒரு ஆடி, ஒரு BMW புக் பண்ணிட்டார். இன்றைக்கு எல்லாம் தலைகளாக மாறப்போகுது. இப்படியே ஒவ்வொரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணிவிட்டு அவங்க நிலைமை தான் தலைகளாக மாறுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இண்டிகாவில் வர்றாங்க, அடுத்தது ஆடியில் வர்றாங்க, அடுத்தது BMW வர்றாங்க. இங்கேருந்து பிரசங்க கேட்டுருக்கான உடனே அவன் அல்லேலியா சொல்கிறதுக்கு மட்டும்தான். அது சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஏஎல்சியாக இருந்தாலும் சரி, பெந்தைகோஸ்தாக சரி, அசம்பிளி சகடாக சரி, சர்ச்சை கடை வரணும், அல்லேலியா அல்லேலியா. விசுவாச புலங்கள் கையில் உயர்த்துங்கள், உடனே நமக்கு விசுவாசம் வந்துடும், கையில் உயர்த்தும். இங்கே உட்காந்து கையை உயர்த்தி இருக்க வேண்டியதான். அவங்க வேலை என்ன செய்யும்? நடக்கிறது அவருக்கு தான் நடக்கும். ஏன்னா நாம் இந்த பிரசங்கத்தில் கேட்டோன்னு என்ன பண்ணுறோம், நம்மளால் ஏன் காணிக்கையை கொடுத்துட்றோமா, அவருக்கு காரியம் ஆகிடுது. ரைட். ஆனால் எரேமியாவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்காதப்பா. அப்படியே ஜெபிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா, அவங்க மேலே உனக்கு ரியல் கன்சர்ன் இருக்குதா, போ அவங்ககிட்ட போய் சொல்லு. அவங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டு, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டு, அவங்களுக்கு என்னுடைய ஜெபத்தை ஏன் கேட்கலங்கிற சுட்டி காட்டு அப்படின்னாரா. அப்போது அருமையானவர்களே, பாவத்தை ஜெயிப்பதற்காக தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு பாவ விடுதலை அடையவில்லை என்றால் நம்முடைய பக்தியை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் என்பதுதான் சத்தியம் சொல்லுகின்ற காரியம். இரண்டாவதாக நம்முடைய ஜபங்களை அங்கீகரிக்க மாட்டார். எத்தனை ஜப கூட்டங்களுக்கு போய் வந்தாலும் நம்முடைய நிலைமை மாறாது. சில நேரத்தில் நமக்கு இன்னும் நடந்த மாதிரி இருக்கும், மேடையில் நடக்கும், வீட்டில் வந்தால் இருக்காது. திடீர்னு வாழ்க்கையை மாறுறது மாதிரி இருக்கும், அப்புறம் பழைய குருடி கதவு தான். அதே நிலைமை தான். தேவனோடு நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது வரைக்கும் எல்லா விஷயம் இப்படி தான் இருக்கும். எத்தனை ஊழியக்காரர் ஜெபம் பண்ணால் என்ன செய்யாது, நமக்கு நல்லது நடக்கும். அப்போது தேவனுடைய ஒரு கோபமான பார்வை நம்ம மேல் இருக்கும். நாம் அவரை அன்பாக பார்ப்போம், அப்படி தானே? ஏன்னா நம்மளாம் பக்த கொடிகள். நாம் இயேசுநாதரை அன்பாக பார்ப்போம், அவர் நம்மளை கோபமாக பார்ப்பார். ஏன்னா அவர் நம்மை பார்த்து கோபப்படலை, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து. அதனால் பாவ விடுதலை அடையாமல் வாழ்ந்து என்னதான் பக்தியோடு வாழ்ந்தாலும் தேவன் நமக்கு எதிராகவே இருக்கிறார். அவர் எதிராக இருந்தால் நம்முடைய பக்தியை அங்கீகரிக்க மாட்டார், நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நமக்காக யார் ஜெபம் பண்ணாலும் அவங்க ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். எத்தனை ப்ரேயர் மீட்டிங் போயிட்டோம், நோ யூஸ், பிரயோஜனமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 நபர்களுக்கு நாம் எதிரிகளாக இருப்போம்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயிக்கிற ஆற்றலை நாம் அடையவில்லை என்றால் 3 பேருக்கு எதிரியாக இருப்போம். ஒன்று யார்? தேவன். இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற மனிதர்கள். பிற மனிதர்களுக்கு நாம் யாராக இருப்போம்? we will be the enemies. மனுக்குலத்துக்கு எதிராக இருப்போம். நாம் சொல்லுவோம், நாம் யாருக்கு எதிராக இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது நம்ம எல்லாருக்கும் மோசமாக இல்லை, ஆனால் யாரா ஒருத்தங்க 2 பேருக்காவது மோசமாக இருக்கிறோமா இல்லையா? இந்த கொசு இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி காலையில் நான் இந்த செய்தியை குறித்து சிந்திக்கிற பொழுது, ஏன் முன்னாடி நாம் ஒரு க்ரீன் ஏரியா, அதாவது க்ரீனரிஸ் அதிகமாக உள்ள ஒரு மரம் செடியெல்லாம் இருக்கிற ஏரியா பக்கம் போனோம் பாருங்கள். அந்த கொசுக்கள் அங்கே பறந்துருக்கு பார்த்தேன். ஆனால் ஒரு கொசும் என்ன கடிக்கலை, நான் போயிட்டேன். ஆனால் கொசு எல்லாரையும் கடிக்கவில்லை, ஆனால் ஒரு சிலரை கடிக்கிறது இல்லையா? பிடிக்குதா உங்களுக்கு? கொசு எல்லாரையும் கடித்து வியாதியை உண்டு பண்ணலை, ஆனால் ஒரு சிலரை கடித்து வியாதியை உண்டு பண்ணுகிறது. அதுபோல் நாம் எல்லாரையும் விரோதிக்கவில்லை, எல்லாருக்கும் எதிராக இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு எதிராக இருக்கிறது. மனிதன் பாவ விடுதலை அடையவில்லை என்று சொன்னால் பிற மனிதர்களுக்கு எதிராக இருக்கிறான். அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்ற பொழுது முழு நியாயப்பிரமாணமே நிறைவேறுது. அதுக்கப்புறம் சட்டமும் வேண்டாம், திட்டமும் வேண்டாம், எந்த ஒழுங்குமுறையும் வேண்டாம். தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கிறோம். அந்த மாதிரி அன்பாக இருந்தாலே போதும், ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையை நடக்காது. நீங்கள் அன்பாக இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு எதிராக ஏதாவது செய்வீங்களா? அவங்கள திட்டுவீங்களா? கண்ணா பின்னான்னு பேசுவீங்களா? அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க.
அன்பு இருந்தால் இது ஒன்றும் நடக்காது. அது இல்லைன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவோம், அவங்களுக்கு எதிராக ஏதாவது சிந்திப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஒன்றும் நம்மளால் தீங்கு செய்ய முடியலன்னா ஆண்டவரையாவது நோக்கி பார்ப்போம். ஆண்டவா ஏதாவது ஒன்று செய்ய மாட்டியா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறியா அப்படின்னா சொல்லுவோம். என்னைக்கு இவங்க தலையில் இடி விழும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருப்போம். எனவே அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை? பாவ விடுதலை இல்லாதவங்கிட்ட அன்பு இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:16 சொல்லு, தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்த வந்தவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்காது. உண்மையான அன்பு இல்லைன்னா நாம் மனுக்குலத்துக்கு நண்பர்களாக இருக்க மாட்டோம். கொஞ்சம் பேருக்கு நல்ல நண்பர்களாக இருப்போம், கொஞ்சம் பேருக்கு நம்மால் ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு பாதிப்பு வரும். இன்றைக்கி கொலை நடக்கிறது எதனால நடக்குங்க? கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், அடிதடி போடுறான், அநியாயம் பண்ணுறான், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறான், ஏமாற்றுகிறான், அடுத்தவனை கேவலமாக பேசுகிறான், அவனை அசட்டை பண்ணுறான், அலட்சியம் பண்ணுறான். இதெல்லாம் எதனால நடக்கு சொல்லுங்கள்? எதனால்? நாம் சொல்லுவோம் அவன் சுபாவம் சரியில்லை, அவன் மனுஷனா, அவன் மனுஷனா அப்படிப்போம். ஏன் அவன் மனுஷன் இல்லை? ஏன் மனுஷன் இல்லை? அவன் ஹீஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். ஏன் வாயை திறந்தால் எப்போ பார்த்தாலும் பொய்யே சொல்கிறாங்க? ஏன் வாயை திறந்தால் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தையே வருது? ஏன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு எதிராகவே பேசுகிறாங்க? எதை செய்தாலும் எதிராகவே நடந்துக்கிறோமே. இதெல்லாம் எதனால் வருது? எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறோம். எதுக்கு? ஏன் இப்படி நடக்குது? அடுத்தவங்களுக்கு நடந்தால் பொறாமை வருது, எனக்கு நடந்தால் சந்தோஷம் வருது. என் பையன் நிறைய மார்க் வாங்கிட்டான்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எனக்கு ஆதரவாக இருக்குது. அடுத்தவன் பையனுக்கு மார்க் நிறைய கிடைச்சா ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அடுத்தவன் பையனுக்கு தான் அவ்வளோ மார்க் கிடைக்குது, நம்ம பையனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. நம்ம பையனுக்கு மார்க் கிடைச்சா சர்ச்சுக்கு ஆஃபர்ட்டி கொடுக்குறோம், அடுத்தவன் பையனுக்கு நிறைய மார்க் கிடைச்சா மனசுக்குள்ளே என்ன பண்ணுறோம், பொறாமல் கொள்கிறோம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். வாட்ஸ் த ரீசன்? என்ன காரணம்? ஏங்க மனுஷன் பொய் சொல்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், ஏமாத்துறான், அநியாயம் பண்ணுறான், தப்பான வாழ்க்கை வாழ்கிறான், தப்பான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறான், தப்பான காரியங்களை கேட்டுட்டு இருக்கிறான், தப்பான முறையில் பழகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்? பிகாஸ் he is under the slavery of sin. He is under the bondage of sin. இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசுநாதர் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் எவ்வளவு பட்டதாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல பர்சனாலிட்டி உடையவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு எதிரானது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ விடுதலை பெறாதவர்கள் எல்லாம் மனிதர்களுக்கு எதிரான விரோதிகள். எல்லாருக்கும் விரோதியாக இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் பேருக்காத அவர்களால் என்ன இருக்கும்? அவருடைய வாழ்க்கை முறையினால், அவருடைய பழக்க வழக்கங்களினால், அவருடைய சுபாவங்களினால் மற்றவங்களுக்கு என்ன இருக்கும்? பாதிப்பு இருக்கும். கொசு எல்லாரையும் கடிக்காது, ஆனால் கொஞ்சம் பேரை கடிக்கும். நாம் எல்லாருக்கும் தீங்கு செய்கிறதில்ல, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தீங்கு செய்கிறோம். பாவம் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால யாருக்கு இங்கே தீங்கு ஏற்படுது? நல்ல கவனிங்க. கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் 18 நிமிஷம் தான் மிச்சம் இருக்குது. ஆனால் கிளாக் வைஸ் பார்த்தா 15 நிமிஷம் தான். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் நம்ம சீக்கிரமாக. இப்போது பாவ விடுதலை இல்லைன்னா அவன் யாருக்கு தீங்கு செய்வான்? இதுவரை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ நீங்கள் பேச ஆரம்பிங்க, எல்லாரும் பேசலாம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும் யாருக்கு தீங்கு பண்ணுவான்? நல்லதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கெட்டதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்தவர்கள் இல்லையா? ஒரு மனுஷனை பாவம் அடிமை கொண்டு இருந்தா அவன் யாருக்கு இங்கே தீங்கு பண்ணுவான்? அடுத்தவனுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எதிர் வீட்டுக்காரனுக்கு, கமிட்டியில் தங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு. அப்படி தானே? அலுவலகத்தில் போனால் தங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு தீங்கு பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அடுத்தவனுக்கு தீங்கு வர்றதை விட அடுத்து இருக்கிறவங்க தான் அதிக தீங்கு. புரிகிறதா உங்களுக்கு? உறவு எல்லைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு அல்ல, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவனால அதிக ஆபத்து. யாருக்கு ஆபத்து தெரியுமா? அருகில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உறவு வட்டத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, வாய்ப்பு இருந்தால் ஒரு 10 லேடிஸை பேட்டி காணுங்க. பேட்டி கண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க, இல்லை ஒரு 25 பேரை கேளுங்க. அதில் ஒரு 10 பேர் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. புரிகிறதா? 10 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிம்மதி இல்லை,
என் வாழ்க்கை வீணாக போச்சு, எனக்கு சந்தோஷம் இல்லை, வாழவே பிடிக்கல. ஏன்னு கேட்டால் ஒருதான் எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறான், எனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறான். இல்லைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, இல்லைன்னு சொன்னால் யாரோ அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, ஏதோ சொல்லுவாங்க. இந்த 10 பேரில் ஒருத்தர்னா 2 பேர் தான் இதை சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? 8 பேர் யாரை சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? 10 பெண்களில் 2 பெண்கள் சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி இருக்காளோ அவள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்புக்கு வர வேலை தான். இந்த 10 பேர் 2 பெண்கள் சொல்லுவாங்க, என் கூட ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அந்த டீச்சர் என்னன்னே தெரியல, எனக்கு எதிராக செயல்படுறதுக்குன்னே அவதாரம் எடுத்து வந்தாங்க போல இருக்கு, எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அடுத்தவங்களால் தீங்கை பற்றி 2 பேர் தான் சொல்லுவாங்க. அடுத்தவங்களால் தீங்கு கிடைக்கிறவங்க இந்த 8 பேர் யாரை சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்லுங்கள்? யாரை சொல்லுவாங்க? 8 பேர் கணவனை சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க பிள்ளைகளை சொல்லுவாங்க. நான் இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறது யாரால? எங்கேயோ இருக்கிறவரால் இல்லை. அலுவலகத்தில் வேலை செய்கிற கொஞ்ச நேரம் மறந்து வந்து அலுவலகம் இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஆனால் குடும்பத்தில் வந்தால் இப்படி இருக்காதே, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வரோம். அதனால தான் நிறைய பேர் அலுவலகத்திலேயே தங்கிட்டால் நல்லா இருக்குமே, வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குதே அப்படின்னு செய்வாங்க. வருத்தப்பட வீட்டுக்கு திரும்புகிற வேளை மறுபடியும் நிம்மதி இல்லாத இடத்துக்கு போக போகிறோன்னு வருவாங்க. வெளியே போகிற வேளை சற்று நேரம் மறந்துருக்கும்படியாக இடத்துக்கு போகிறோன்னு வருவாங்க. 10 பெண்களில் 8 பெண்கள் துன்பப்படுறாங்க. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையை நஷ்டமாகி போச்சு, என்னுடைய கனவுகளெல்லாம் வீணா போச்சு. யாரால? சொந்த கணவர்களால், சொந்த பிள்ளைகளால், அந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களால, அந்த மனிதனுடைய சுபாவங்களினால, அந்த மனிதனுடைய வார்த்தைகளினால, அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையினால, அந்த மனிதனுடைய ஒழுக்கங்கட்ட ஜீவியத்தினால 8 பெண்கள் துன்பப்படுகிறார்கள். யாரால? அடுத்தவங்களால் அல்ல. அடுத்தவங்க 2 பேர் தான் சமாளிச்சுக்கலாம். அவங்க நமக்கு துன்பம் பண்ணுறாங்களா, அவங்கள கட் பண்ணிவிட்டு நம்ம தூரம் வந்துடலாம். இங்கே 8 இருக்குதை என்ன பண்ணுறது? விட்டு விலகாத வியாதி, விலகியும் போக முடிய மாட்டேங்குது, ஒன்றா இருந்து வாழவும் முடிய மாட்டேங்குது. ஏன்? ஒரு வாழ்க்கைக்கு உட்பட்டுட்டோம். அப்போ இந்த 8 கணவர்கள் 8 பெண்கள் கணவர்களாக கஷ்டப்படுறாங்கன்னா எதனால் கஷ்டப்படுறாங்க? இந்த பாவி மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கை எப்படியா போச்சேன்னு நம்ம என்ன செய்ய ஆள்றோம். இருந்து எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா கடைசியில் இவங்ககிட்ட என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு சேர்த்தாங்களே, இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு என் வாழ்க்கையை வீணாக போச்சு. எவ்வளோ கனவு கண்டது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆசை வச்சுருந்தோம் தெரியுமா? பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த ஆசையே அங்கே இருக்கும். எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக போச்சு. ஏன்? அந்த ஆள் சரியில்லை. ஏன் அந்த ஆள் சரியில்லை சொல்லுங்கள்? சுபாவம் சரியில்லைன்னு சொல்லுவோம், அவங்க அம்மா அப்பா வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லுவோம், அவன் வாழ்ந்த முறை சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் பேசிக் ரீசன் என்ன? அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, அது என்ன ஒரு 10 பெண்களை பற்றி பேசினார், அது 8 பெண்கள் படுகிற கஷ்டம் கணவர்களால் இல்லைன்னா பிள்ளைகளால், பெற்று வளர்த்த பிள்ளைகளால். நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு எதனால் கஷ்டப்படுறாங்க? அடுத்தவங்களாலையா? சொல்லுங்கள். சொந்த பிள்ளைகள் இல்லை, ஆசையோடு அருமையோடு வளர்த்த பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நடத்தையும் பழக்க வழக்கமும் வாழ்க்கையே கசக்க வச்சுச்சு. இதே மாதிரி தாங்க ஆம்பளைங்களும். 10 ஆம்பளைங்களை நீங்கள் பேட்டி காணுங்க, 8 ஆம்பளைங்க சொல்லுவாங்க நிம்மதியெல்லாம் இல்லைங்க, அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தது. சிலர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிசாசுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. என்ன பிசாசு? அவங்க சொல்கிற பிசாசு வேற. அவங்க சொல்கிற பிசாசு வந்து நாம் என்ன ஆவியில் வருகிற பிசாசு இல்லை, சரீரத்தோடு இருக்கிற பிசாசு. 8 ஆண்கள் சொல்லுவாங்க என் மனைவியால் தான் எல்லாம் போச்சு, என் நிம்மதியே போச்சு, என்னுடைய சந்தோஷமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் மரியாதையே போச்சு, என்னை மதிக்கிறது கிடையாது, என்னை கொடுத்த காரியத்தில் ஒரு கரிசனம் கிடையாது. மாறி மாறி தான் நடக்குது. அப்படி தானே? மனைவிகளெல்லாம் கணவர்களால் துன்பப்படுறாங்க, கணவர்களெல்லாம் மனைவிகளால் துன்பப்படுறாங்க, பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகளால் துன்பப்படுறாங்க. இருக்கட்டும், இதெல்லாம் எதனுடைய விளைவு? பாவம். நீ பாவத்திலிருந்து விடுதலை அடையாவிட்டால் உன் மனைவிக்கு நீ ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்க முடியாது. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகிவிட்டால் உன்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல மனைவியை இருக்க முடியாது. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகவிட்டால் உன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையை இருக்க முடியாது. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகிவிட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது. பேசிக் ரீசன் பாவம் தான். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால தான் நாம் வெறும் பக்தி அனுபவங்களை வச்சுட்டு இருக்காம
பரிசுத்தமான தேவ ஐக்கியத்தை வச்சுருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டிருக்கணும். மனம் திரும்பணும். அப்போது மனம் திரும்பல, பாவ விடுதலை பெறலைன்னு சொன்னால் நாம் யாராக வாழ்ந்து முடிப்போம்? விரோதிகளாக. சொந்த மனைவிக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு, சொந்த அண்ணனுக்கு, சொந்த தம்பிக்கு. யோசேப்புக்கு யாருங்க எதிரி? தாவீதுக்கு யார் எதிரி? இயேசுவுக்கு யார் எதிரி? அடுத்தவர்கள் அல்ல, அடுத்து இருந்தவர்கள். காரணம் என்ன? பாவத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். பாவம் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. அருமையானவர்களே, நாம் யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம். ஒருவேளை மனைவியின் மேல் பாசம் வச்சிருக்கலாம், கணவன் மேல் பாசம் வச்சிருக்கலாம். ஆனால் நாம் உணர்வுபூர்வம் பாசம் வச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை என்ன செய்யும்? அவர்களுக்கு எதிர்விதமாக இருக்கும். பாவ விடுதலை அடையாதவர்கள் மனுக்குலத்திற்கு எதிரானவர்கள், மனுக்குலத்துக்கு விரோதிகளாக இருப்பார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துவிட விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக 3 நபர்களை சொன்னேன். முதல் நபர் யாரு? தேவன். இரண்டாவது நபர் மனிதன். மூன்றாவது நபர் யாரு? அது யாருங்க? வேற யாரும் கிடையாது, நாம தான். பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கிற அனுபவத்தை பெறாதவன் தனக்குத்தானே எதிரியாக இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் போகிறதுக்கு யாருக்கு காரணம்? அடுத்தவங்களா? அவன்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அழிஞ்சிருக்குது. யார் காரணம்? அடுத்தவங்க இல்லை, அவர்கள் தான். தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள், தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் காரணம் மனைவிகள் அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் காரணம் கணவர்கள் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அத்தியாயத்தோட 21ஆம் வசனம் சொல்லுகிற, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. The wicked will have no peace. பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற வரைக்கும் நிம்மதிக்கு எந்த உத்தரவாதத்தும் கிடையாது. அது திடீர்னு காணாமல் போயிடும், திடீர்னு அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி ஒரு மனிதனை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தவர்களால் தங்களுடைய வாழ்க்கை அழிகிறது என்பதை தங்களால் தங்களுடைய வாழ்க்கை அழிகிறது என்பதுதான் உண்மை. அவர்களுடைய சுபாவம் அவருடைய வாழ்க்கை அழிக்கிறது, அடுத்தவள் அல்ல. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கை அழிக்கிறது. அவருடைய தப்பான ஆசைகள் அவருடைய வாழ்க்கை அளிக்கிறது. அவர்களுடைய கட்டுப்பாடற்ற மனநிலை அவருடைய வாழ்க்கை அளிக்கிறது. அவருடைய தவறான சிந்தனைகள் அவருடைய வாழ்க்கை அளிக்கிறது. அவருடைய தவறான பொழுதுபோக்கு அவருடைய வாழ்க்கை அளிக்கிறது. இவருடைய வாழ்க்கை வீணாவதற்கு, இவருடைய வாழ்க்கை அளிக்கப்படுவதற்கு, இவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போவதற்கும் அடுத்தவர்கள் காரணம் அல்ல. சிறைச்சாலையில் எத்தனையோ பேர் சிறைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எல்லாம் அடுத்தவர்கள் காரணம் அல்ல, அவர்களுடைய மனம்தான் காரணம். கட்டுப்படாத மனநிலை, துன்மார்க்கமான மனநிலை, தவறான மனநிலை, தேவனற்ற மனநிலை, அதனுடைய விளைவு நிம்மதி இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் பாவ விடுதலை அடைகிற ஒரு மனிதன் கர்த்தரோடு இருப்பான், கர்த்தரோடு நடப்பான், கர்த்தரோடு பேசுவான், நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது, என்ன நேர்ந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் கடந்து செல்வேன் என்று நம்பிக்கையோடு பேச, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க என்று சொல்லுவார். நம்பிக்கை இருக்காது. நமக்கு எவ்வளோதான் வில் பவர் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் அறிவுத்தரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ வீடு இருந்தாலும் சரி, நமக்கு இன்வார்ட்லி வி ஓன்ட் ஹாவ் எனி ஹோப். நம்பிக்கை அசைக்கப்படும். பாவம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை ஸ்திரமாக இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல நிம்மதி ஸ்திரமாக இருக்காது. அது காணாமல் போயிடும். அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்விற்கு எதிராக இயங்குகிறது அடுத்தவர்களுடைய செயல்கள் அல்ல, அவர்களுடைய செயல்கள் தான். தங்களுடைய சுபாவங்களால் தான் கெடுகிறார்கள், தங்களுடைய கட்டுப்பாடற்ற மனநிலையால் தான் கெடுகிறார்கள், தங்களுடைய தவறான சிந்தனைகளால் தான் கெடுகிறார்கள். அத்தனைக்கு காரணம் என்ன? பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் எப்போவுமே அடுத்தவர்களை சொல்கிறோம், அவங்க சுபாவம் அப்படி இருக்கிறதே, இவன் மனநிலை அப்படி இருக்கிறதே. ஆனால் பேசிக் ரீசன் என்ன? பாவம். பாவம் தவறான சுபாவங்களாக வெளிவருகிறது, தவறான பொழுதுபோக்கு ஆர்வமாக வெளிவருகிறது, தவறான சிந்தனையாக வெளிவருகிறது, தவறான எண்ணமாக வெளிவருகிறது, தவறான ஆசையாக வெளிவருகிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைகின்ற பொழுது நாம் தேவனுக்கு நண்பர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு நண்பர்களாக இருப்போம். நம்முடைய உறவுகளுக்கு நம்மால் ஒரு துன்பம் வரவே வராது. ஒருவேளை நம்மால் துன்பம் வராமல் இருந்தாலும் அவங்களுடைய சுபாவத்தினால துன்பம் அடைஞ்சு கொண்டிருப்பாங்க, அது வேற மேட்ரு. என்னால் யாருடைய நிம்மதியும் கெடாது, என்னால் யாருடைய வாழ்க்கை அழியாது. ஏதாவது ஒரு கணவனுடைய, ஒரு திருமணமான ஒரு மனைவி, ஒன்னால தான் ஏன் என் வாழ்க்கை அழிஞ்சுன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வேஸ்ட்.
ஒரு பெண்ணினுடைய வாழ்வு அழிவதற்கோ இல்லைன்னா ஒரு ஆணுடைய வாழ்க்கை அழிவதற்கோ ஒரு ஆணோ பெண்ணோ காரணமாக இருக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாவம் ஆண்டுடைய பார்வையில். நம்மால் யாருடைய நிம்மதியும் கிடக்கூடாது, நம்மால் யாருடைய வாழ்க்கையும் கிடக்கூடாது, நம்மால் யாருடைய சந்தோஷமும் கிடக்கூடாது, நம்மால் யாருடைய கனவுகளும் அழியக்கூடாது. ஆனால் இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது நம்மிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை, கர்த்தரிடத்தில் தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவே தான் கர்த்தரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை தனியாக பெற முடியாது. இப்போ நிறைய திருச்சபைகளில் நடக்கிற கூட்டங்களில் அபிஷேகத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டு ஒரு பிரசங்கி மாதிரி கொண்டு வராங்க, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்னு சொல்கிறாங்க. இயேசுநாதர் பெறாமல் அபிஷேகம்லாம் பெற முடியாது. முதலாவது இயேசுநாதரை பெற்றுக்கொண்ட நிச்சயம் எனக்கு இல்லாத பொழுது இந்த வருகின்ற பிரசங்கிகளிடத்துலேருந்து நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு பெரிய தீங்கு. இயேசுவை பெற்றுக்கொள்ளுவோம், அபிஷேகம் தானாக வரும், ஆவி தானாக வரும், அக்கினி தானாக வரும், வல்லமை தானாக வரும். இந்த பிரசங்கிமார்கள் கொண்டு வருகிற அபிஷேகத்தையும் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடையாது, தேவ உறவு கிடையாது. இந்த ஊழியக்காரன் கொண்டு வந்து எதையாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் இன்னும் கேடுதான். எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் நமக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியம் வேணும். அதைத்தான் தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இருக்கிறார். அவரை பெற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவோம். நாம் யாருக்கு எதிரி அல்ல, தேவனுக்கும் எதிரி அல்ல, நமக்கும் நாம் எதிரி அல்ல. நம்முடைய சுபாவங்களோ நம்முடைய பழக்க வழக்கங்களோ நம்முடைய வாழ்க்கையை கெடுக்காது. நம்முடைய சுபாவங்களோ பழக்க வழக்கங்களோ நம்முடைய எண்ணங்களோ மனநிலையோ நம்மை சூழ்ந்திருக்கிற யாருக்கும் பாதகமாக இராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எனவே பாவ விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தி வாழ்க்கைக்கு வருவோம். அதை விட்டு நாம் எவ்வளவுதான் ஆராதனைகள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம் தொழுகையில் நடத்தினாலும், காணிக்கையில் கொடுத்தாலும் காட் வில் நாட் பி ப்ளீஸ்ட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தேவகுமாரனை அனுப்பினார். இன்றைக்கு நாம் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த 3 எதிரிகளாக இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறைவுக்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும். வெறும் பக்தி மக்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த மக்களாக விளங்கவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளை நினைவுகூறுவோம். நம்மிடத்தில் பக்தி இருக்கிறது, நம்மிடத்தில் தேவன் மேல் அன்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்கிற ஆசைகள் இருக்கிறது, பிரார்த்தனைகள் இருக்கிறது, உபவாசங்கள் இருக்கிறது, பலவிதமான பக்தியோடு தொடர்புடைய காரியங்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்து நல்ல காரியங்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது பாவத்தை ஜெயித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நாம் எவ்வளோதான் ஆண்டவரை விரும்பினாலும் நம்முடைய வாழ்க்கை முறை ஆண்டவரை வெறுத்து கொண்டிருக்க முடியும். நம்மால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது. எனவே தான் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி தம்முடைய குமாரனை நமக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அந்த விடுதலை இல்லை என்றால் நமக்கும் நாம் எதிரிகள், நம்முடன் இருப்பவர்களுக்கும் நாம் எதிரிகள், தேவனுக்கும் எதிரிகள். நம்முடைய வாழ்வு நமக்கும் தீங்கை கொண்டு வரும், நம்முடன் இருக்கிறவர்களுக்கும் தீங்கை கொண்டு வரும், தேவனுக்கும் அது எதிரானதாக செயல்பட்டு தேவ கோபத்தை கொண்டு வரும். இந்த இரவு வேளையில் கர்த்தரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசுவை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசுவை ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் அவரை நமக்குள் பெற்றுக்கொண்டோமா? எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினால இயேசு நம்மோடு வாசமாக இருக்கணும். கர்த்தரை நமக்குள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் இல்லாத எந்த பக்தியும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த இரவு வேளையில் நம்முடைய வாழ்க்கை முறை என்ன? நம்முடைய வார்த்தையின் தரங்கள் என்ன? நம்முடைய சுபாவத்தின் தரங்கள் என்ன? நம்முடைய சுபாவங்களால், நம்மிடத்தில் இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களினால், நம்மிடத்தில் இருக்கிற வார்த்தைகளினால், நம்மிடத்தில் இருக்கிற மனநிலைகளினால் நாமும் பாதிக்கப்பட்டு நம்முடன் இருப்பவர்களும் பாதிக்கப்பட்டு தேவனுக்கும் கோபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அந்த வாழ்க்கை முறைக்கு முடிவு கட்டும். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கின்றார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளையாகும்படியாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அங்குதான் பாவம் ஜெயிக்கப்படுகிறது. அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார்.
பலியானேன் பாவி உனக்காய் பரிகாச சின்னமா சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலுவையிலே நமக்காக மரித்து உருவாக்கின அந்த பாவ விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் எவ்வளவு பக்தியை காண்பித்தாலும் அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார் என்பதை நாம் வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு வேளையில் சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த பாவ விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக எங்களிடத்தில் வந்து நாங்கள் உம்மை பெற்றுக்கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்தை ஜெயித்து அதன் மூலமாக உமக்கும் நாங்கள் நண்பர்களாக, எங்களுடன் வாழுகிறவர்களுக்கு நாங்கள் நல்லவர்களாக, எங்களுடன் தொடர்பு கொள்கிற எல்லோருக்கும் நல்லவர்களாக, எங்களுக்கும் நாங்கள் நல்லவர்களாக இருக்க நீர் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இன்னும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மாலைகளில் பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடன் வாழ்கிற ஒரு வாழ்வுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அவளை வழிநடத்துவீராக. பாவத்தை மேற்கொள்ள முடியாத அவர்களுடைய பலவீனங்களை அவள் உணர்ந்து கொள்ள அவளை வழிநடத்துவீராக. பாவத்தை விட முடியலையே, கோபத்தை விட முடியலையே, எரிச்சலை விட முடியலையே, இந்த பழக்கத்தை விட முடியலையே, இந்த விதமான வாழ்க்கை முறை விட முடியவில்லையே, இந்த விதமான தொடர்பை விட முடியவில்லையே, இந்த விதமாக பார்த்து கொண்டிருக்கிறது விட முடியவில்லை என்று எத்தனையோ பேர் தங்களுடைய பலவீனத்தினுடைய விளைவாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை அதனுடைய விளைவாக பலவீனங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து நொந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்மை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு உம்மை தங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டு பாவத்தை எதிர்க்கிற ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழவும், உம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றி வாழவும், உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு பங்குடைகளாக வாழவும் அவளை வழிநடத்தி செல்வீராக. ரட்சிப்பின் அனுபவம், பாவம் மன்னிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம், தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க ஆண்டவர் தம்மை அவருடைய வழிநடத்தி செல்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அனைவருடைய வாழ்விலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. வியாதிகளிலிருந்து விடுதலையும் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் முன்னோக்கி செல்லும் நிலைகளும் எல்லோருக்கும் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும். அனைவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், நன்மையானவளை கண்டு கலிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.